ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோஸ் எப்படி க்ரோத்திங் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு ஸ்கூலில் ஜிகேஏடி பெருநாய்க்கம்பாளையத்தில் இருக்க ஸ்கூலில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்ருந்தாங்க. ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் எந்தளவுக்கு க்ரோத்துன்னு பாருங்கள். ரொம்ப சின்ன பிளான்ட்டாக தான் வச்சுருந்தோம். இது பன்னீர் ரோஸ் எவ்வளோ பஞ்சாக இருக்குன்னு பாருங்கள். க்ரோத்தும் பாருங்கள். க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். நல்லா செம்மண் போட்டு கோகோபீட் லைட்டாக தான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு காஷ்மீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு க்ரோத்திங் இருக்குன்னு பாருங்கள். நல்லா மொட்டையும் பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். அடுத்து ஒயிட் வித் பிங்க் பட்டன் ரோஸ் எத்தனை மொட்டு இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்றும் மலர்ந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லா செடியும் பாருங்கள், எல்லாம் நம்ம வச்சது தான். ஆக்சுவலி நம்ம உரத்தை போட்டு மந்த்லி ஒன்ஸ் உரம் போட்டு மருந்து அடிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல சூப்பராக இருக்கும். தளிர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி நம்ம யூடியூப்பில் பார்த்து சஃபியா அக்ரோசரிஸை காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சின்ன சின்ன பிளான்ட்டாக வச்சு கொடுத்தேன். 2 மாதத்துக்கு முன்னாடி உரம் போடாமல் போட்டிருந்தாங்க. போன மாதம் தான் நல்லா உரத்தை போட்டுவிட்டு நல்லா மருந்து அடித்து கொடுத்துட்டு போனேன். இந்தளவுக்கு நல்ல க்ரோத்திங்கு. கொஞ்சம் மந்த்லி ஒன்ஸ் போட்டால் மட்டும்தான் இந்தளவுக்கு பூக்கும். நீங்கள் ஒரு மாதம் விட்டுட்டு 3 மாதம் கழித்து போட்டிங்கன்னா லெவல் வராது உங்களுக்கு. இதில் 7 டேஸ் பிளான்ட்டு. 7 டேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக தள்ளிடு தான், மொட்டு தான். இந்தளவுக்கு இனி தான் ஓப்பன் ஆகும் எல்லாமே. இது ஒயிட்டு. இதில் ஒரு செடி மட்டும் நான் வராதனால காஞ்சிச்சோட அவங்க ஏதோ ஒரு பிளான்ட் வாங்கி வச்சுருக்காங்க, ஒரு 2 சின்ன பிளான்ட்டு. இது ஆக்சுவலி இந்த ஒயிட்டு வரும் உங்களுக்கு. இது எல்லோ கலர் வரும் உங்களுக்கு, டார்க் எல்லோ கலர் வரும் உங்களுக்கு. நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இது டபுள் ஷேடு ஒயிட் வித் பிங்க் வரும் உங்களுக்கு. பிரான்ச் பாருங்கள் எந்தளவுக்கு துளிர் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா செடியிலையுமே கண்டிப்பாக துளிர் இருக்கும் உங்களுக்கு. இதுவுமே 7 டேஸ் தான் உங்களுக்கு. 7 டேஸு அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் உரத்தை போட்டுட்டு மருந்து 2 டைம் கண்டிப்பாக அடிக்கணும். ஏன்னா இலையில பூச்சி பிடிக்கக்கூடாது, துளிர் வந்துட்டு அரிக்கக்கூடாது. அந்த மாதிரி பிளான்ட்டு நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 25 பிளான்ட் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த ஸ்கூலில். பாருங்கள் எப்படி இருந்து நல்லா அருமையாக இருக்கும். ஒரு பூ வந்தாலும் கூட அடுத்த மொட்டு நிறையா இருக்கும் உங்களுக்கு. தாராளமாக எடுக்கலாம். க்ரோத்திங் நல்லா சன்லைட் போடணும், டேரெக்ட் சன்லைட் கண்டிப்பாக போடணும். உப்பு தண்ணி ஊற்றக்கூடாது, நல்ல தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் உங்களுக்கு. ஸ்கூலை பார்த்துக்கோங்க, ஜிகேஏடி ஸ்கூல் ஆக்சுவலி.